இன்னைக்கு எபிசோட்ல சுதா ரூம் கட்டுறதுக்காக நீங்க ஏன் வெளியே கடன் வாங்கணும், நானே தரேன்னு சொல்லி செக் எடுத்து கொடுக்குறாங்க. முத்து வந்து நம்ம வீட்டுல ரூம் கட்ட இவங்க ஏன் பணம் தரணும், இவங்க இங்க வந்து தங்க போறாங்களான்னு கேக்குறான். நாம ஒரே குடும்பம் தான், உங்களுக்காக உதவி பண்ணக்கூடாதான்னு சுதா கேக்குறாங்க. உங்களுக்கு செய்யணும்னா உங்க பொண்ணுக்கு செய்யுங்க, அவங்க இடம் வாங்கட்டும் வீடு கட்டட்டும்னு முத்து சொல்றான். ரவி ஸ்ருதிய வெளியே அனுப்ப பாக்குறியான்னு விஜயா கோவப்படுறாங்க. அம்மா கரெக்டா தான் சொல்றாங்கன்னு மனோஜ் சொல்றான். இந்த வீட்டுல நீ நினைக்கிறது மட்டும் தான் நடக்கணுமான்னு மனோஜ் கோவப்படுறான். மனோஜ் அண்ணாமலை கிட்ட உங்களுக்கு அப்புறம் நான் தானே வீட்டுக்கு பெரியவன், ஆனா இவன் ஏன் எல்லா முடிவையும் எடுக்கிறான்னு கேக்குறான். அப்புறம் முத்து கிட்ட உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலனா நீ விலகிரு, நீயும் உன் பொண்டாட்டியும் சேர்ந்து இந்த வீட்டை ஆளணும்னு நினைக்கிறீங்களா, சரியான சுயநலவாதியா இருக்கேன்னு மனோஜ் சொல்றான். கோவம் வந்து முத்து மனோஜ செம்மையா அடிக்கிறான். அது பார்க்க கொஞ்சம் சந்தோஷமா தான் இருந்துச்சு. யாருடா சுயநலவாதி, இந்த வீட்டுல இருந்து யாருடா லட்ச லட்சமா ஆட்டையை போட்டு போனது, அதை கொடுத்திருந்தேன்னா என் அப்பா இப்படி யார் முன்னாடியும் நிக்க வேண்டி இருந்திருக்காதுன்னு முத்து சொல்றான். எல்லாம் நீ செஞ்சுட்டு என்ன சுயநலவாதின்னு சொல்றியான்னு முத்து அடிக்கிறான். வந்த வேலை சிறப்பா முடிஞ்சிருச்சுன்னு சுதாவும் சந்தோஷமா கிளம்பிட்டாங்க. மத்தவங்க முன்னாடி நீங்க 3 பேரும் அடிச்சுக்கிட்டு குடும்ப மானத்தை வாங்காதீங்கன்னு அண்ணாமலை சொல்றாரு. கீழ் வீடு மட்டும்தான் உங்க அம்மா கொண்டு வந்தா, இந்த வீடு ஏன் சம்பாத்தியத்துல நான் கட்டினேன், ஆனா இப்போ ஒரு ரூம் கட்டணும்னு ஆசைப்படுறேன், அது நடக்கலைன்னு வருத்தப்படுறாரு. என் அம்மா இங்க வரும்போதெல்லாம் உன் அண்ணா இன்சல்ட் பண்றான்னு சொல்லி ஸ்ருதி ரவி கிட்ட கோவப்படுறா. அவன் பேசின விதம் வேணா தப்பா இருக்கலாம், ஆனா பாயிண்ட் கரெக்ட்னு ரவி சொல்றான். அப்புறம் அவங்க 2 பேரும் வீட்டுல நடந்த விஷயத்த வச்சு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. முத்து சரக்கு அடிச்சுட்டு செல்வம் கூட பேசிக்கிட்டு இருக்கான். 3 பிள்ளைங்க இருந்தும் அவரோட ஆசையை நிறைவேற்ற முடியலன்னு சொல்றான். மீனா முத்துவை காணும்னு சொல்லி பாத்துட்டு இருக்கான். அவன் ஃபுல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கு வரான். அண்ணாமலை அவன் குடிச்சிட்டு வந்திருக்கிறத பாத்துடுறாரு. என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம்.